தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட, தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று இந்த நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகிறார். நற்செய்தி வாசகத்திலே சக்கேயு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன மனிதனாக, கடவுளுடைய பார்வையில் வெறுமையுள்ள மனிதனாக, இழிந்த இரங்கத்தக்க மனிதனாக அவன் வாழ்ந்து வந்தான். ஆகவேதான் கடவுள் அவருடைய இல்லம் தேடி அவரோடு உணவுண்டு அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய வீட்டிற்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். ஆகவே இன்றைய நாளில் நீங்களும் நானும் சக்கேயுவை போல பல நிலைகளில் ஆண்டவரை இழந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமையை அனுபவிக்கக்கூடிய மக்களாக வாழ்வோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியவராக, நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த திருப்பலியில் ஆண்டவரே, நீர் என்னை தேடி வந்திருக்கிறீர், நீர் கொடுக்கக்கூடிய அந்த மீட்பை விடுதலையை நான் அனுபவிக்க எனக்கு தேவையான வல்லமையை தாரும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகி உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்.
யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-6, 14-22 முடிய. யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது: சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது: கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். நீ பெயர் அளவில்தான் உயிரோடு இருக்கின்றாய். உண்மையில் இறந்துவிட்டாய். எனவே விழிப்பாயிரு. உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து. நீ இறக்கும் தருவாயில் உள்ளது. என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள். அவற்றை கடைபிடி, மனமாறு. நீ விழிப்பாயிரு. இல்லையேல் நான் திருடனைப் போல் வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறிவாய். ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்தி கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர். அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்க பெறுவர். வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயரை நீக்கிவிட மாட்டேன். மாறாக என் தந்தையின் முன்னிலையிலும் அவருடைய வான தூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கும் தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இலோதிகாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது: ஆமன் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் நீ இழிந்த, இரங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பதை உனக்கு தெரியவில்லை. ஆகவே நீ செல்வம் பெரும் பொருட்டு புடம்போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெக்கி நிற்கும் உன் நிலையையும் பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும் நீ பார்வை பெரும் பொருட்டு உன் கண்களில் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலக்கி வாங்கி கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனமாறு. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்போர். கேட்க செவி உடையோர் திருச்சபைகளுக்கும் தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயதாகம் நீ, இருளின் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினாள் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாலாட்டினாய், நீ தாயாகி தாலாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். Alleluia, 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 Alleluia. கடவுள் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார்.
அவர் வரிதண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதன் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு. இன்றைய இறைவார்த்தை வெளிப்பாடு, சக்கேயுவை போல ஆண்டவரை தேடுவோம், அவர் கொடுக்கக்கூடிய விடுதலையை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதை அடித்தளமாக கொண்டு நாம் இறைவார்த்தையை சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்க்கணும். எல்லாருமே காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்க போகிறது வரை நம்முடைய வாழ்வு ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பள்ளி படிப்பு படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் தொடங்கி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையும் நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, வேலை, படிப்பு, வேலை என்று நம்முடைய வாழ்க்கை முறை இயங்கி கொண்டே போவதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதில் ஒரு விதமான நிறைவு இருக்கிறதா கொஞ்சம் கேள்வி கேட்டு பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமாக இல்லை என்று தான் என்னால் கூற முடியும். பணத்திற்காக, பொருளாதாரத்திற்காக, செல்வம் ஈட்டணும், நான் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகனை, மகளை இந்த கல்லூரியில் நான் படிக்க வைக்கணும், இப்படிப்பட்ட வேலையை நான் பெற்றுக் கொடுக்கணும் என்பதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டு இருக்கிறோம். நாம் விரும்பக்கூடியதை அடைகின்றோம். நம்முடைய திறமையினால் அல்லது நம்முடைய அறிவினால் அல்லது கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினால் நாம் அடையலாம். ஆனால் இந்த பணமோ பொருளோ அல்லது செல்வமோ அல்லது நாம் வைத்திருக்கக்கூடிய அதிகாரமோ பெயரோ புகழோ நமக்கு நிறைவை கொடுக்கிறதா என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமாக இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். சமீபத்தில் நான் ஒரு பங்குக்கு வீடு சந்திக்க போயிருந்தேன். இப்போ வீடு சந்திக்க போயிருந்த பார்த்தோம் அப்படின்னா, மிகப்பெரிய வீடு. அந்த வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் அவங்க இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள். அவங்க எங்கே இருக்கிறாங்க? ஒரு மகன் வெளிநாட்டில், இன்னொரு மகள் வெளி மாநிலத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலை. இங்கே இந்த தாயும் தந்தையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டு இப்படி அமைதியாக சலனமற்று அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் உயிர் இருக்கிறதா, உயிரோட்டம் இருக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமா இல்லை. இன்றைக்கு நம்முடைய நவீன காலத்தில் நிறைய குடும்பங்களில் எல்லாத்திட்டையும், குறிப்பாக நிறையா பேர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, காசு இருக்குது, பொருளாதாரம் இருக்கிறது, நல்ல உடல் சுகம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இருக்கிறதா, ஒரு நிறைவு இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஒரு விதமான வெறுமையை அனுபவிக்கக்கூடிய மக்களாகத்தான் பெரும்பான்மையான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இதே ஒரு சிந்தனை தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே அறிந்த நபர். இந்த சக்கேயை பற்றி கேள்விப்படாத மனிதர் யாருமே இருக்க முடியாது. அப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கை குறித்து பல நேரங்களில் நாம் சிந்திச்சிருக்கிறோம். நிறைய சக்கேயை போல நம்ம இருக்கக்கூடாது என்று நாம் கற்று இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சக்கேயிடமிருந்து அந்த உண்மையான வாழ்க்கை பாடத்தை நம்ம கற்று இருக்கிறோமா? அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக நமக்கு இருக்கிறது. சக்கேயு அவர்கிட்ட இல்லாத காசு இல்லை. அவர் பாருங்க, செல்வந்தர், வரி தண்டுவோருக்கு தலைவர். அப்போ அவர்கிட்ட பணம் இருக்கிறது, வரி தண்டுவோருக்கெல்லாம் தலைவர். அங்கே அதிகாரம் இருக்கிறது, பதவி இருக்கிறது. அப்போ பணம், அதிகாரம், செல்வம் எல்லாம் இருக்குது.
ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருந்துச்சா? அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை? அவனுக்கு ஏற்ற மனித உறவுகள் அங்கு அமையவில்லை. சொந்த இனத்தாரால் ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு நிலை. யாரும் மற்ற சொந்த இனத்துக்காரவங்க அவரிடம் வந்து பேசுவதில்லை. ஏன்? இவன் ரோமையர்களுக்கு ஊழியம் செய்கின்றான், வேலை செய்கின்றான், அவர் சொந்த இனத்திற்கு எதிராக வந்து வேலை செய்கிறான் என்று சொல்லி அங்கு சக்கேயுவை சொந்த இனத்து மக்கள் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலை. ஆகவே அவனுடைய வாழ்க்கையில வந்து நிம்மதியற்றவனாக, ஒரு விதமான வெறுமையை அடைந்தவனாக சக்கேயு அங்கு காணப்படுகின்றான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் சக்கேயு யாரை பற்றி கேள்விப்படுகிறான் அப்படின்னா, இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். அப்படி இயேசுவை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது அங்கு பாருங்க, இயேசுவை காண்பதற்கு அல்லது பார்க்க அவர் விரும்பினார் என்று இங்கு லூக்கா நற்செய்தியாளர் இங்கு கூறுகிறார். இயேசுவை சுற்றி நிறைய பேர் வர்றாங்க. பாருங்க, இயேசு சக்கேயுடைய வீட்டிற்கு போகின்ற பொழுது நிறைய மக்கள் அவரோடு கூட வருகிறாங்க. அவங்க வந்து இயேசுவோடு விருப்பப்பட்டு வந்தாங்களா, அவரோடு நடந்து வந்தாங்களா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் இங்கு சக்கேயுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவர் இயேசுவை அங்கு பார்க்க விரும்புகிறார். முகமுகமா பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் என்கிற ஒரு உணர்வு நிலை சக்கேயுவிடம் இருக்கிறது. அப்ப சக்கேயு வந்து என்ன செய்றார் அப்படின்னா, உங்க மரத்தின் மீது ஏறுகிறார். ஆண்டவரை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வருகிறார், சக்கேயுவிடம் பேசுகிறார், அவருடைய வீட்டிற்கு போகிறார். அவருடைய வீட்டிற்கு போய் அவங்க என்ன செய்றார் அப்படின்னா, உணவருந்துகிறார். அவருக்கு விடுதலையை, மீட்பை வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப இதற்கு முன்பாக இந்த நாம் வந்து பார்க்கணும். இப்ப சக்கேயு இயேசுவை பார்ப்பதற்கு முன்பாக எப்படி இருந்தார், இயேசுவை சந்தித்த பிறகு எப்படி இருந்தார் என்பதை நாம் வந்து பார்க்கணும். இயேசுவை பார்ப்பதற்கு முன்பாக எப்படி இருந்தார்? அவர் பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறார். உண்மையிலேயே அவர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது இருந்தாரா? மிகப்பெரிய கேள்விக்குறி. இங்க பாருங்க, இன்றைக்கு முதல் வாசகத்துல ரொம்ப திருவெளிப்பாடு புத்தகத்தின் ஆசிரியர் ரொம்ப அழகா மனித வாழ்க்கையிலிருந்து எப்படி இருக்கிறது என்பதை எடுத்துரைக்கிறார். உன் செயல்களை நான் அறிவேன், நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்து விட்டாய், எனவே விழிப்பாயிரு என்று சொல்லி அங்கு எச்சரிக்கை கொடுப்பதை நாம் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட முதல் வாசகத்துல வந்து நாம வந்து பார்க்கிறோம். அப்போ சக்கேயுட்ட வந்து செல்வம் இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவனிடம் வந்து உயிரோட்டமான வாழ்வு இருந்ததா, நிம்மதி இருந்ததா? நிச்சயமாக இல்லை. அவன் பேரளவிதான் உயிரோடு இருக்கிறான். இந்த முதல் வாசகத்தை தொடர்ந்து வாசிக்கிறப்ப அங்க வந்து திருவெளிப்பாட்டு புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்றாரு, எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்ளுகிறாய். ஆனால் நீ இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. இப்படி சொல்லி அங்கு செல்வந்தர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை வாழ்ந்தார்களோ அதை சுட்டி காட்டி எச்சரிக்கை கொடுப்பதை முதல் வாசகத்துல நாம் வந்து பார்க்கிறோம். இன்றைக்கு பல நேரங்கள்ல நாமும் சக்கேயை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சக்கேயுட்ட செல்வம் இருந்தது, அவன் வந்து மார்தட்டி கொண்டிருக்கலாம், தன்னை வந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அங்கு சக்கேயினுடைய வாழ்க்கையில வந்து ஒரு உயிரோட்டமான வாழ்வு இல்லை. அங்கு கடவுளுடைய பார்வை எப்படி இருக்கிறான்? இழிந்த, இறங்கத்தக்க, கடவுளுடைய இரக்கம் அவருக்கு தேவைப்படுகிறது. வறிய, பார்வையற்ற, கேட்பாரற்று, சமூகத்தினரால், சொந்த மக்களால் கண்டுகொள்ளப்படாமல் ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில வந்து அவர் ஆடையோடு இருந்தாலும் ஆடையற்ற நிலையில் கடவுள் முன்பாக நிர்வாணமான மனிதனாக சக்கேயு இருப்பதை நாம் வந்து பார்க்கிறோம். இப்ப முதல் வாசகம், நற்செய்தி வாசகம் நம்முடைய மனித வாழ்க்கை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறது. இந்த செல்வம், அதிகாரம், பொருளாதாரம், பெயர், புகழ், இது எல்லாம் நமக்கு வந்து இந்த சமூகத்தில் வேணா மதிப்பை கொடுக்கலாம். ஆண்டவருடைய பார்வையில நாம அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழல அப்படின்னா நிச்சயமாக நம்ம கடவுளுடைய பார்வையில இழிந்தவர்களாக, அவருடைய இரக்கத்தை நாடக்கூடிய மக்களாக, நாம் ஆடையற்ற நிர்வாணமான பிள்ளைகளாக நாம இருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைய நாள்ல ஆண்டவர் சொல்கிறார். அப்ப ஆண்டவர் தொடர்ந்து சொல்றாரு பாருங்க முதல் வாசகத்துல, எப்பா நான் உன் இதயத்துக்கு பக்கத்துல இருக்கிறேன்ப்பா, உன் கதவை நான் தட்டிக்கிட்டே இருக்கிறேன்ப்பா, நீ கொஞ்சம் உன் கதவை, உன் இதயத்தை திறந்த அப்படின்னா நான் உன் உள்ளத்துக்குள்ள வருவேன், உன்னோடு நான் சார்ந்து உணவு கொடுப்பேன், உனக்கு வாழ்வு கொடுப்பேன், நீ கொடுக்க நீ பெற விரும்புகிறத, நீ விரும்பக்கூடிய வாழ்க்கையை
நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முதல் வாசகத்தில் நாம் அங்கே திருவெளிப்பாடு புத்தகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அப்போ பாருங்க, சக்கேயுடைய இதயத்தை ஆண்டவர் திறக்கிறார். அங்க சக்கேயு என்ன செய்றார் அப்படின்னா, இத்தனை ஆண்டுகளாக இயேசுவை பார்ப்பதற்கு முன்பாக அவருடைய இதய கதவு எதற்கு திறந்தது அப்படின்னா, இந்த உலக போக வாழ்க்கை, உலக நாட்டம், செல்வத்தை சேர்க்கணும், அதிகாரத்தை நாம் தன்மைப்படுத்தி வச்சிருக்கணும், தவறான முறையில் வாழ்வை வாழணும் என்பதுதான் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக சக்கேயுனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் எப்பொழுது இயேசு தன்னுடைய இதயத்தின் கதவை தட்டுகிறார் என்று உணர்ந்தாரோ, இயேசுவை பார்க்க செல்கிறார். அந்த அத்திமரத்தின் மீது ஏறுகிறார். இயேசு வருகிறார். இருவரும் முகமுகமாய் பார்க்கிறார்கள், சந்திக்கிறார்கள், உரையாடுகிறார்கள். வீட்டிற்கு அழைத்து செல்கிறார், உணவு கொடுக்கிறார். அங்கு விடுதலையை பெற்றுக்கொள்கிறார். ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனாக சக்கேயு அங்கு இருக்கிறான். இன்றைய நாளிலே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, எப்படி சக்கேயு இயேசுவை சந்திக்க விருப்பம் கொண்டாரோ, ஆர்வம் கொண்டாரோ, அதே போல நீங்களும் நானும் ஆண்டவரை சந்திக்க ஆர்வம் கொண்ட மக்களாக, விருப்பம் கொண்ட மக்களாக நாம இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கிடைக்கிறது. பல நேரங்களில் சக்கேயை போல நாம அழிந்து போகக்கூடிய அல்லது போலியான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்படி முக்கியத்துவம் கொடுப்பதனால நம்முடைய வாழ்க்கையில என்ன கிடைக்குது அப்படின்னா, வெறுமைதான் நம்முடைய வாழ்க்கையில வெகுமதியாக கிடைக்கிறது. இதை நாம் எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, யோபு புத்தகம் அதிகாரம் 15 இறைவார்த்தை 31 இவ்வாறு வாசிக்கிறோம். வீணானதை நம்பி ஏமாந்து போக வேண்டாம், ஏனெனில் வெறுமையே அவர்களது செயலுக்கு வெகுமதியாகும் என்று யோபு மிக அழகாக, நாம் எதன் மீது பற்று கொண்டிருக்க வேண்டும், யாரை நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில தேட வேண்டும், யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். ஆம் என்பதற்குரியவர்களே, அன்று எவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கேயுவை தேடி போனாரோ, அல்லது சக்கேயுவை சந்தித்தாரோ, சக்கேயுனுடைய வீட்டிற்கு சென்றாரோ, அதே போல இன்றைய நாளில் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். எப்படி சந்திக்கிறார்? இந்த இறைவார்த்தை வழியாக. இந்த இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார். நற்கருணை கொண்டாட்டங்கள் வழியாக ஆண்டவர் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக மற்றும் ஆன்மீக காரியங்களிலே, பக்தி காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார். சக மனிதனுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது ஆண்டவரை நாம் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆக ஆண்டவர் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார். நான் ஆண்டவரை சக்கேயுவை போல ஆர்வமாய் தேடுகிறேனா? நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இறைவார்த்தை வாஞ்சையோடு கேட்கிறோம், அதை வாசிக்கிறோம், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த இறைவார்த்தை வாஞ்சையோடு கேட்கக்கூடிய நாம் பல நேரங்களில் விமர்சனங்களை கொடுக்கிறோம். இந்த குருவானவர் இப்படி இறைவார்த்தை வல்லமையோடு அறிவிக்கிறார் என்று பல நேரங்களிலே அந்த குருவானவர் எப்படி மறையுரை கொடுக்கிறார் என்று நீங்கள் விமர்சனங்களை கொடுக்கிறீர்கள். ஆனால் அதை நம்முடைய உள்ளத்திலே வாழ்வாக்குகிறோமா? இதுதான் இன்று இறைவார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனையாக நமக்கு இருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இயேசுவை குறித்து பலர் விமர்சனம் செய்தார்கள். ஆனால் இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையே செய்து கொண்டிருந்தார். ஒருவேளை சக்கேயும் இயேசுவை குறித்து விமர்சனங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், அங்கு சக்கேயு ஆண்டவரை ஆர்வமாக தேடினார், அவரை பார்க்க விரும்பினார் என்று அங்கு லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதை நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். ஆக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை இன்னும் சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்படி சந்திக்கின்ற பொழுது நான் எதை கொடுக்கின்றேன், அல்லது எப்படிப்பட்ட மனநிலையில் நான் ஆண்டவரை சந்திக்கின்றேன்? ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது நாம் வெறுங்கையராய் திரும்பி செல்லக்கூடாது. சக்கேயு அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். வீட்டை விட்டு வெளியே போகிறார், ஆண்டவரை பார்க்கிறார், ஆண்டவரை பார்த்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வருகிறார். புதிய மனிதனாக தன்னுடைய வீட்டிற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மனிதனாக சக்கேயு இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வீட்டை விட்டு ஆலயத்திற்கு செல்கின்றோம், புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்கின்றோம்.
அங்கெல்லாம் சென்று நாம் இறைவேண்டல் செய்கின்றோம், பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். இந்த பக்தி முயற்சிகள், நம்முடைய இறை வேண்டல்கள், இந்த நற்கருணை கொண்டாட்டங்கள், இந்த இறைவார்த்தை பகிர்வு, நாம் கேட்கக்கூடிய மறையுரைகள், செய்திகள் அனைத்தும் நமக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னா நம்முடைய உள்ளத்துல மாற்றத்தை கொடுக்கணும். ஆண்டவர் பேசினார், சக்கேயுனுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தது. ஒரு புது மனிதனாக, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக அங்கு சக்கேயு இருந்தார். ஆகவேதான் அது என்ன செய்யறார், 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார். இதுதான் ஒரு புதிய வாழ்க்கையினுடைய ஒரு அடையாளம். இன்றைக்கு நீங்களும் நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம், நற்கருணை கொண்டாட்டத்தை பங்கெடுக்கிறோம். அது நிச்சயமா நான் பங்கெடுக்க வேண்டும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆண்டவரை பார்த்துவிட்டு மீண்டுமாக வீட்டிற்கு வருகின்ற பொழுது என்னுடைய குடும்பத்திற்கு நான் ஆசீர்வாதத்தை, விடுதலையை கொண்டு வருகிறேனா? ஆசீர்வாதத்தின் கருவியாக அல்லது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஊற்றாக நான் இருக்கிறேனா? ஒரு மனிதன் அந்த குடும்பத்தினுடைய அவலத்தை, அந்த குடும்பத்தினுடைய சாபத்தை போக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் குடும்பமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக குடும்பமாக ஜெபிக்கின்ற பொழுது, ஒருமித்த மனநிலையில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக சக்கேயுனுடைய அந்த வீட்டிற்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை, விடுதலையை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபக்கட்டுகள், தடைகள் அனைத்தையும் எடுத்தறியக்கூடிய கடவுளாக நமக்கு இருப்பார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அல்லது எப்படிப்பட்ட மனநிலையில் ஆண்டவரை நாம் தேடுகிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தை 26 முதல் ஒரு நிகழ்வு நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். இயேசு இந்த கரசனர் பகுதியில் தீ ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதனுக்கு என்ன செய்றார் அப்படின்னா விடுதலை கொடுக்கிறார். லெகியோன் என்கிற அந்த பேய்கள், அதாவது பல பேய்கள் ஒன்றிணைந்து அந்த மனிதருக்குள்ளே ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன. அவன் ஆடையற்றவனாக ஊர்ல இருக்க மாட்டான், பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய மனிதனாக அந்த தீ ஆவியால் பிடிக்கப்பட்டிருந்த மனிதர் அங்கு இருக்கிறார். அப்ப இயேசு என்ன செய்றார் அப்படின்னா அந்த மனிதனுக்கு விடுதலையை கொடுக்கிறார். தீ ஆவிகளை அங்கிருந்து அந்த மனிதனிடமிருந்து வெளியேற்றுகிறார். இப்போ அந்த தீ ஆவிகள் இயேசுட்ட ஒரு மன்றாட்டு வைக்கிறாங்க, என்னை இந்த மாதிரி பாதாளத்தில் தள்ளிடாதீங்க, மாறாக அங்கே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது மலையின் அந்த பன்றிகள் மத்தியில் எங்களை அனுப்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லி அந்த தீ ஆவிகள் இயேசுவிட மன்றாடுகிறார்கள். அப்போ இயேசு என்ன செய்றாரு அப்படின்னா அவருடைய மன்றாட்டுக்கு செவி கொடுக்கிறாரு. அந்த பன்றிகள் மத்தியில் அனுப்புகிறாரு. அந்த பன்றிகள் என்ன செய்றாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மலையிலிருந்து செங்குத்தாக ஏரியில் விழுந்து அது மூழ்கி போய் இறந்து போகக்கூடிய ஒரு நிலை. இப்போ ஊர் மக்கள் எல்லாம் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டவுடன் என்ன செய்றாங்க அப்படின்னா இயேசுவை பார்த்து, நீங்க எங்க ஊரை விட்டு இந்த இடத்தை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதே போலதான் பல நேரங்களில் ஆண்டவர் நம்மை சந்திக்க வர்றாரு. நம்மை முகமுகமாய் அல்லது நாம் ஆண்டவரை சந்திக்க, அவரை அனுபவிக்க ஒவ்வொரு நாளும் நாம் செல்கின்றோம், இறைவார்த்தையை கேட்கிறோம், நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கிறோம். பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த கரசனின் ஊர் பகுதியில் வாழக்கூடிய மக்களை போல பல நேரங்களில் ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகின்ற பொழுது நாம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த அனுபவங்களை, அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் உதாசீனப்படுத்துகின்றோம். எனக்கு இப்பொழுது ஆன்மீகம் வேண்டாம், எனக்கு இப்பொழுது கடவுள் தேவையில்லை என்கிற ஒரு மனநிலை இன்றைக்கு வாழக்கூடிய இளம் பிள்ளைகள் மத்தியிலே அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அன்பு மகனே, மகளே, அன்று எவ்வாறு சக்கேயுவை நான் தேடி வந்தேனோ, அவருடைய வீட்டிற்கு சென்றேனோ, விடுதலை கொடுத்தேனோ, அதே போல உன்னை நான் சந்திக்க ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை வழியாக வருகிறேன், நற்கருணை கொண்டாட்டங்கள் வழியாக வருகிறேன். என்னை நீர் ஏற்றுக்கொள், நான் கொடுக்கக்கூடிய அந்த விடுதலையை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இந்த திருப்பலியில் ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகின்ற பொழுது, ஆண்டவரை உம்மை அனுபவிக்க எனக்கு தேவையான அந்த வாய்ப்புகளை, அந்த மனநிலையை எனக்கு உருவாக்கி கொடுத்தரலாம். நீர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த சூழலை எனக்கு உருவாக்கி தாரும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.
ஆண்டவர் எனக்கு வாழ்த்தை பெறுகிறார். பெறுவாரா. தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உம்மன்பினாள் தயவுடன் ஏற்பாய் பழி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன் திருக்கரத்தில் என ஏற்க வேண்டி. உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன் திருப்பதத்தில் என ஏற்க வேண்டி. அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நீரேற்பி ஏழையின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். சிறப்பாக இன்றைய நாளில் நன்றி பலி செலுத்தக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரை உம் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே வேளையில் பல்வேறு தேவைகளுக்காக வேண்டுதல் பலி ஒப்புக் கொடுத்து ஜபிக்கக்கூடிய அவர்களுடைய தேவைகள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் நிறைவேற்றி கொடுத்தருளும்படியாய் உம்மிடம் மன்றாடுகிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து, குறிப்பாக இந்த திருப்பலி நினைவு கூறக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், ஆசில்லா குழந்தைகளையும், உத்தரிக்க ஸ்தலத்து ஆன்மாக்கள் ஒவ்வொருவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில்
நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தமும் ஒருவரையும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆம் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய மாறாத அன்பை இரக்கத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் வாரி வழங்கி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ சிலுவையிலே நீர் எங்களுக்காக பாடுகளை பட்டீர், எங்களுக்காக இரத்தம் சிந்தினீர், எங்களுடைய பாவங்களை குற்றங்கள் அனைத்தையும் அதிலிருந்து விடுதலை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையையும் வல்லமையையும் உம்முடைய மாட்சியும் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ கடந்த நாட்களில் நீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காய் வழிநடத்திய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது வரக்கூடிய காலங்களிலே உம்முடைய ஆசீர்வாதம் இது எங்களை கடந்து வருவதாக. நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் வழிநடத்தும்படியாய் நம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ இன்றைய இறை வார்த்தையிலே நாங்கள் சிந்தித்தோம். சக்கே எவ்வாறு
உலகபோக வாழ்க்கையில் வாழ்ந்ததினால் நிம்மதி இழந்தவனாக, அவன் உம்முடைய பார்வையில் ஆடையற்றவனாக, வருந்தத்தக்க மனிதனாக இருந்தான் என்பதை நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ பல நேரங்களில் நாங்களும் உலகபோக வாழ்க்கையிலே எங்களையே ஆட்படுத்திக் கொண்டு வாழ்ந்து வருகின்றோம். இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே செல்வத்திற்கு, பொருளாதாரத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உம்மை மறந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை எங்களுக்கு மாற்றி அமைத்து தந்திரும்படியாய், அதற்கு தேவையான வழிகாட்டுதலை, மனப்பக்குவத்தை, ஆவியானவருடைய வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உருவாக்கி கொடுத்தருளும்படியாய் உம்மிடம் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ இன்றைய நாளிலே எங்களுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய பயணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இரும். எங்களுக்கு முன்ன பின்னும் இடவளமாயிருந்து எந்தவித விபத்தும் ஆபத்தும் தீங்கு நேரிடாமல் எங்களை பாதுகாக்க வேண்டுமாய், பராமரிக்க வேண்டுமாய், வழி நடத்த வேண்டுமாய் உம்மிடம் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. சக்கேயுவை போல ஆண்டவரே, உமக்கு சாட்சியம் பகரக்கூடிய பிள்ளைகளாக உருவாக வேண்டிய வழிகாட்டுதலை எங்களுக்கு தந்திரும்படியாய் உம்மிடம் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, சக்கேயுனுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய வீட்டிற்கு எவ்வாறு மீட்பை கொடுத்தீரோ, விடுதலையை கொடுத்தீரோ, அதே போல எங்களுடைய பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் எடுத்தறிந்து விட்டு எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தாராளமாக கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிரம்ப தந்தருளும்படியாய் உம்மிடம் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே அமைதியை கொடுத்தருளும், சமாதானத்தை கொடுத்தருளும், மன நிறைவை, நிம்மதியும் தந்தருளும்படியாய் உம்மிடம் மன்றாடுகிறோம். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை தாரும் தகப்பனே. கல்வி அறிவை கொடுத்தருளும்படியாய் உம்மிடம் மன்றாடுகிறோம். அன்பு தகப்பனே, இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். 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 நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக் கொண்டுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா உன்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே.
ஏழையின் கண்ணீரிங்கு கரைந்தோடுதே, கானமழை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவானதே, சுகராகம் பாட இங்கு மனம் தேடுதே. மரியே உன்னை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. மரியே உன்னை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்.